ஹலோ காய்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நிலக்கரி எக்ஸ்பெரிமெண்ட்னா. இது நமக்கு எங்கே கிடச்சுன்னா, நெய்வேலி போகும்போது ரோட் சைடில் ப்ரௌன் கலரில் என்னென்னமோ குட்டி குட்டியாக கல் மாதிரி கிடந்துச்சு. சரி என்னென்னு எடுத்து பார்த்தா நிலக்கரி. அதாவது அங்கே லோடு ஏற்றி போகும்போது ஒரு சிலதெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அங்கே போகும்போது நிறையவே கிடக்கும். அதில் ஒரு பீஸ் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். மக்களே, யாராச்சும் நிலக்கரி பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, இதுதான் நிலக்கரி. நாம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா உடைக்க போகிறோம். உடைச்சிட்டோம், குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு தேவை வாட்டர். ஸோ நம்ம இது தண்ணியில் போட்ட உடனே மிதங்காமல் அடியில் போய் செட் ஆகிடுச்சு. நிறைய பபிள்ஸாக வருது, பார்த்தா தெரியுதா? ஸோ இது வந்து தண்ணியில் மிதங்காது. தண்ணியில் நம்ம போட்டாலும் அது அடியில் போய் செட் ஆகிடும். ஓகே, அடுத்தது இது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா, கல்லோட வெயிட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இது ஈஸியாக நம்ம தூக்கக்கூடிய ஃபார்மில் தான் இருக்குது. ரொம்ப ஈஸி, உடைச்சாலுமே டக்குன்னு உடையிற ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம நிலக்கரியை உடைச்சிட்டோம் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக. இப்போ நம்ம இதை எடுத்து பவுடர் பண்ண முடியுமான்னு பார்த்தா, ஒரு டக்குன்னு வச்சு அழுத்தின உடனே பவுடர் ஃபார்மில் அது மாறிடுச்சு. ஸோ இது வந்து பவுடர் பண்ண முடியும். அடுத்தது நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றிட்டோம். இது எரி வைக்க முடியுமான்னு பார்க்குறோம். அது வச்ச உடனே அதுலேருந்து குட்டி குட்டி பொரியாக வருது. பார்ப்போம் இது எரியுமா எரியாதான்னு. நம்ம இதை 5 மினிட்ஸ் போல் நெருப்பில் வச்சு பார்த்துட்டோம், எரியுதா எரியலையான்னு. ஆனால் தீஞ்சு போய் இருக்குது, புகை லைட்டாக வருது. திரும்பி நம்ம அகைன் ட்ரை பண்ணுவோம், இது எரியுதா எரியலையான்னு. நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் போல் நெருப்பில் வச்சுருந்தோம். காய்ஸ், உங்களுக்கு தெரியுதா அதுலேருந்து புகை வருது? காய்ஸ், நான் உங்களுக்கு இப்போ இது ஊதி காட்டுறேன் எந்த அளவுக்கு நெருப்பு பிடிச்சிருக்குன்னு. ஆக்சுவலாக நெருப்பில் வைக்கும் போது அது பற்றிக்கலாம் இல்லை, வேறு நார்மலாக எரியாது போல் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அது ஊதும் போது தான் தெரியுது அந்த இடம் ஃபுல்லாகவே நெருப்பு பிடிச்சிருக்குன்னு. 10 மினிட்ஸ் போல் அதை வச்சுருந்து திரும்பி எடுத்து அணைஞ்சிடுச்சுன்னு நினச்சி நாங்கள் ஊதி பார்த்தோம். ஊதலாம் பார்த்தா இன்னும் தான் நெருப்பு அது அதிகமாகிருக்கு. ஆனால் பார்க்கும்போது தெரியல. தெரியாமல் சுட்டுக்காதீங்க யாரும் இந்த மாதிரிலாம் கையில் எடுத்து அது நெருப்பு இல்லைன்னு நினச்சி. காய்ஸ், நான் இப்போ அதை கத்தியால் நறுக்க போகிறேன். அதை நறுக்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிற பவுடர் ஃபார்மில் எந்த அளவுக்கு நெருப்பு பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதை பாருங்கள், நறுக்கும் போதே புகை நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. தெரியாமல் யாரும் இந்த மாதிரிலாம் நறுக்கும் போது அந்த பவுடரில் சுட்டுக்காதீங்க கையை. காய்ஸ், நம்ம நறுக்கின பவுடரில் நெருப்பு பொறி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுலேருந்து புகை கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா நிலக்கரியை, அது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறி இருக்குது. அது ஒரு ஸ்பூன் வச்சு கைப்படாமல் நம்ம எடுத்துப்போம். கைப்படாமல் எடுத்து அந்த நிலக்கரியை நம்ம ஸ்பூன் அளவே அதை தட்டி உடச்சி பார்ப்போம், உடையுதான்னு. உடையுது, ஆனால் பவுடர் ஃபார்ம்லாம் ஏதோ கட்டி கட்டியாக ஆனால் உடஞ்சி போகுது. அடுத்ததாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மெழுகுவர்த்தியில் நான் கொட்டுறேன். எந்த அளவுக்கு நெருப்பு பொறி வருதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ புஷ்வானம் சங்கு சக்கரில் வர பொறி மாதிரி இருக்குது. ஸோ காய்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் யாராச்சும் நிலக்கரி பார்த்தது இல்லைன்னா நெய்வேலி சைடு வந்தீங்கன்னா ரோட் சைடில் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக கிடக்கும். ஸோ அதுதான் நிலக்கரி. ஓகே, பாய் பாய், டாட்டா.